myself advocate Rizia Parveen என்னோட கிளைம் பாத்தீங்கன்னா bail ரிலேட்டடா ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அத நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரலி என்ன டவுட் அப்படினு பாத்தீங்கன்னா bail வந்து சம் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்டர்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான் அமௌண்ட்டை வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும்ன்றது. சரியா? அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட் தான் கேட்டிருக்காங்க. நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்டர்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னா நீங்க அந்த 2 லட்சம் ரூபாய் அப்படியே வந்து கொடுக்க முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு A4 ஷீட்ல நம்பர் 1 அதாவது நம்பர் 1 அப்புறமா அந்த ஃபுல்லாவே ஒரு 500 ரூபாய் கட்டு நோட்னா 500 rupees அது கீழ வந்து ஒவ்வொரு 500 rupeesலயும் கீழ வந்து சீரியல் நம்பர்னு இருக்கும். சரியா? அந்த மாதிரி அந்த 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு போட்டுருந்தாங்கன்னா அந்த 2 லட்சம் ரூபாய்க்கும் ஃபுல்லாவே நீங்க சீரியல் நம்பரா எழுதி கரெக்ட்டா எழுதிட்டு வரணும். அல்ல தப்பே இருக்க கூடாது. சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 pages வரும். அதை நீங்க எடுத்துட்டு போய் வித் அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் நீங்க செக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா எந்த கோர்ட்ல உங்களுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்களோ அந்த கோர்ட் செக்ஷன்ல தான் கொடுக்கணும். சரியா? அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த சீரியல் நம்பர் அந்த நோட் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. இப்படியும் இல்லாம இன்னும் ஈஸி வே என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க்ல டிடி எடுத்து கொடுக்கலாம். சரியா? இது அதை விட ரொம்ப ஈஸியான வே தான். சரியா? ஏன்னா சீரியல் வந்து எழுதணும்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி அதில் தப்பே இல்லாமல் எழுதணும். சரியா? அந்த மாதிரி இந்த பிரச்சனை வேண்டாம். அதனால நீங்க டிடியா கூட எடுத்து கொடுக்கணும். டிடி வந்து எப்படி நீங்களா போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துடக்கூடாது. இப்போ எந்த கோர்ட்ல வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கோர்ட்ல இருக்க செக்ஷன்ல போய் கேட்டீங்கன்னா எந்த நேம் வல்ல டிடி எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டிடி எடுத்து வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா கோர்ட்ல செக்ஷன்ல வந்து உங்களுக்கு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் ஒரிஜினல் நீங்க வச்சுக்கிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி அந்த ரிசிப்ட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எஃப்ஐஆர் கிளர்க் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க கட்டு கூட சேர்த்து அந்த ரிசிப்ட்டை வச்சிருவாங்க. சரியா? ஓகே, என்னோட வீடியோ பாருங்க. ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். என்னோட பேஜையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.